வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக திமுக மிகப்பெரிய அளவில் பின்தங்கியிருக்கிறது. அதே சமயம் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று முதலமைச்சராகியுள்ளார் விஜய். அவரது இந்த அசுர வளர்ச்சி 60 ஆண்டுகால திமுக, அதிமுக கட்சிகளை ஆட்டம் காண வைத்துவிட்டது. இந்த நிலையில் தற்போது திமுகவுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி செய்தி டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. அது என்னவென்றால், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததோடு அவரது ஆட்சியிலும் இடம் பிடித்து விட்டார்கள். இதன் காரணமாக இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த இந்தியா கூட்டணி கலைந்து விட்டது. குறிப்பாக 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம் பிடித்தன. ஆனால் சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் தாவேகா கூட்டணியில் இணைந்து விட்டார்கள். மதிமுகவின் வைகோ கூட தாவேகாவுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக வருகிற 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. அதோடு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் உறவு முறிந்துவிட்டதால் இந்த கூட்டத்தில் பங்கேற்க திமுகவுக்கு இதுவரை காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுக்கவில்லை. இதன் காரணமாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் டெல்லி வரை ஆதிக்கம் செலுத்தி வந்த மு.க. ஸ்டாலின் தற்போது காங்கிரஸ் கட்சியால் ஓரங்கட்டப்பட்டுள்ளார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் திமுகவை கோட்டையிலிருந்து துரத்தி அடித்த விஜய் இப்போது இந்தியா கூட்டணியிலிருந்தும் துரத்தி அடித்து தனது கொடியை பறக்க விட்டுள்ளார். நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.